இந்த மாதிரி ஒருத்தனை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அவனை எல்லாருக்குமே பிடிக்கும். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே அவனை பிடிக்கும். உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய கேர்ள்ஸுக்குமே அவனை அதிகமா பிடிக்கும். பட் அவங்கிட்ட அதிகமா காசு கிடையாது. அவன் அதிகமா படிக்கல அண்ட் பார்க்கறதுக்குமே கேன்சமா இல்லை. பட் எப்படி இவ்வளவு மக்களோட அன்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு, எதனால அத்தனை பேருக்குமே அவனை பிடிக்குது அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். அதுக்கு காரணம் அவன் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதைத்தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். மற்றவங்களோட மொத்த கவனத்தையுமே உங்களை நோக்கி ஈர்க்க முடியும். ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனாலுமே உங்ககிட்ட அதிகமான படிப்பில்லை அப்படின்னாலுமே ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான 5 ஸ்டெப்ஸை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்பர் 1, மாஸ்டர் யுவர் பாடி லாங்குவேஜ். நம்மளோட பாடி லாங்குவேஜ் தான் இந்த கம்யூனிகேஷன்லேயே 80% ரோல் ப்ளே பண்ணுது. இந்த பாடி லாங்குவேஜை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் மேக்ஸிமம் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்குமே அந்த ஒரு பர்சன் மாதிரி நிறைய பேரோட அட்டென்ஷன் கிடைக்கும். நிறைய கேர்ள்ஸ் உங்களை லைக் பண்ணுவாங்க. உங்களோட ஊரில் இருக்கிறவங்களுமே உங்களை அதிகமாக அட்ராக்டிவாக பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜை சரி செய்ய வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். உங்களோட பாடி லாங்குவேஜை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்பயுமே அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. அவங்களோட கண்ணை பார்த்து பேசும்போது அப்போவே அவங்களுக்கு தோணும் நீங்கள் ஒரு மெச்சூர்டான பர்சன். நீங்கள் பேசும்போதே ஒரு அட்ராக்டிவான பர்சனாக தெரிவிங்க. அண்ட் அது கூட உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு சேடான விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சேடான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுங்க. ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹாப்பியான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் உங்களோட ஐ கான்டாக்டையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே உங்களோட பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களோட ஹேண்ட் கேசஸ் அண்ட் உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதை பற்றி முழுமையான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ உங்களோட பாடி லாங்குவேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கரெக்டாக 80% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்பர் 2, நேம் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது எப்படி இருக்க, என்ன பண்ணுற, இந்த மாதிரி நார்மலாக பேசுகிறத விட சதீஷ் எப்படி இருக்க, ராம் என்ன பண்ணுற அப்படின்னு அவங்களோட நேமை சொல்லி பேசுனீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே மற்றவங்களோட நேமை சொல்லி பேசும்போது உங்கள் மேலே அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும். இதனால் உங்களை நோக்கி அவங்க அதிகமாக அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே அவங்களோட மைண்டில் எடுத்துக்குவாங்க. அண்ட் அவங்களுக்குமே உங்களை அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலுமே அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி பேசுங்க. அது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நம்பர் 3, ஸ்பீச் லைக் ப்ரோ. நீங்கள் பேசும்போது உங்களோட பிச், உங்களோட கேப் அண்ட் நீங்கள் பேசுகிற கண்டென்ட்டை குவாலிட்டியாக பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல கேப்பே விடாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே சுத்தமாக போயிடும். ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயங்களுக்கு கேப் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறதே அவங்களுக்கு எரிச்சல் விடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது அதிகமாக கேப் விட்டு பேசுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கரெக்டான பிச்சிங்லையுமே பேசுங்க. ஒரு சில விஷயங்களை நீங்கள் பிச்சை ஹை பண்ணி பேசும்போது தான் அவங்களுக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குற யூடியூபே எடுத்துக்கலாம். இதில் பேசுகிற நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக ஹை பிச்சில் பேசுவாங்க. அண்ட் ஒரு சில இடங்களில் ரொம்ப லோவான பிச்சில் பேசுவாங்க. இதுக்கு காரணம் அவங்க பேசக்கூடிய அந்த கண்டென்ட்டில் எதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கோ அதை ரொம்ப ஹை பிச்சில் பேசுவாங்க. எதெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கோ அதை ரொம்ப லோ பிச்சில் பேசுவாங்க.
இதனால் நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது வரும். அண்ட் இந்த அட்ராக்ஷன் தான் நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்குமே வைக்கும். அண்ட் என்னோட வீடியோஸ்லையுமே நான் முன்னாடி நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படின்றது விட்டுருப்பேன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணவுமே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே உங்களோட மிஸ்டேக்கை சரி செய்து உங்களோட ஸ்பீச் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னாலே அது உங்களோட கம்யூனிகேஷனில் பெரிய இன்ஃபேக்ட் அப்படின்றத ஏற்படுத்தும். நம்பர் 4, லிசனிங். கம்யூனிகேஷன் அப்படின்றது ஜஸ்ட் பேசுறது மட்டும் கிடையாது. உங்களோட பாடி லாங்குவேஜ், ஐ கான்டாக்ட், உங்களோட பாடி கெஸர் எல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் நீங்கள் பேசுகிற டோன், அண்ட் இதை தாண்டி லிசனிங்குமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த லிசனிங் அப்படின்றது நம்ம பேசுகிறத விட ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒருத்தங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி பேசுகிறாங்க, எந்த விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்றத கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தங்க பேசுகிறத லிசன் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க உங்கள் மேலே இன்னுமே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தங்களை மதித்து நம்ம அவங்க பேசுகிற விஷயத்த கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு வரும். இதனால தான் நிறைய ஸ்பீக்கர்ஸ் என்னதான் அதிகமாக பேசினாலுமே மற்றவங்க சொல்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் அத்தனையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட பாயிண்ட்டை எடுத்து வைங்க. இந்த மாதிரி பேசும்போது அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத உங்களாலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு ப்ராப்பரான ஆன்சரையுமே உங்களால் கொடுக்க முடியும். அண்ட் இதை தாண்டி அவங்களுக்குமே உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ண முடியும். நம்பர் 5, டாக் வித் ஹியூமர். இந்த ஹியூமர் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு பிடிச்சது. பட் இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பேசும்போது ஹியூமரஸாக பேசுகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் அதை விரும்பி கேட்பாங்க. நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க, லொடன்னு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஏதோ ஒரு ஹியூமர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைய பேர் அட்ராக்டிவாக பார்ப்பாங்க. அண்ட் உங்களோட பேச்சை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னுமே அவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ ஒருத்தங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அதை எவ்வளவுக்கு ஹியூமராக பேச முடியும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பேசுங்க. நார்மலாக பேசுகிற ஒரு பர்சனை விட ஹியூமராக பேசுகிற பர்சன்ஸ் தான் அதிகமான அட்ராக்டிவாக தெரிவாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற எந்த விஷயமுமே போர் அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமுமே கரெக்டாக இருக்கும் பட்சத்துலையும் நீங்கள் ரொம்ப நார்மலாக தான் பேசுகிறீங்க அப்படின்னா அதை யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் தப்பாக இருந்தாலுமே நீங்கள் பேசும்போது ஹியூமராகவும் அதே நேரத்தில் கான்ஃபிடென்ட்டாகவுமே பேசுகிறீங்க அப்படின்னா அத்தனை பேருக்குமே நீங்கள் பேசுகிற விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உருவாகும். ஸோ இந்த 5 விஷயத்தை தான் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் பார்த்தினா ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.